ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த ஆரி ஹிப் பெல்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அங்கே தான் நம்ம ஹிப் பெல்ட்டு டிசைன் பண்ண போகிறோம். 2 இன்ச் அல்லனா அதுக்கும் கம்மியாக எடுத்தோன்னா தான் இந்த ஹிப் பெல்ட் டிசைன் நல்லாயிருக்கும். அதை விட அதிகமாக எடுத்தால் அந்தளவுக்கு லுக் தராது. சைடில் 1.5 இன்ச் அளவுக்கு 2 சைடும் துணி கிளாத் விட்டுருக்கேன். இந்த ஹிப் பெல்ட்டோட ஹைட் பார்த்தோன்னா 17 இன்ச் டோட்டலாக. பெரியவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம வைக்கிற சைஸ் பார்த்தோன்னா 17 இன்ச். சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 12 இன்ச் 13 இன்ச் போதும். ஹிப் பெல்ட்டில் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறம் அதை ஒட்டியே அடுத்து 3mm பீடில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ திரும்பவும் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி கேப் விட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணிகிட்டே வரேன். இப்போ இதுக்கு மேலே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா காயறதுக்குள்ளே நம்ம சைடில் எப்போவுமே ப்ளவுஸ் பண்ணாலும் சரி, சுடிதார் பண்ணாலும் சரி, ஆரி டிசைன் எதுக்கு பண்ணாலுமே நம்ம 3 லைன் அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுப்போம். அந்த 3 டைம்ஸ் அவுட்லைனை இப்போ கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன் நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துட்டு வரேன். அப்படியே ஜிக்ஸாக்காக, அதாவது அந்த ஸ்டோனை ஒட்டியே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போ சுகர் பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இடையில தெரிகிற கேப், அதாவது 2 ஸ்டோன் ஆல்ரெடி கொடுத்துருந்தாலும் அதுக்கு இடையிலலாம் ட்ரையாங்கிள் ஷேப்லேயே நமக்கு கேப் இருக்குது பாருங்கள். அந்த கேப்லலாம் க்ளூ கொடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பை ஆப்போசிட் சைடாக பார்த்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை ஒட்டியே சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்ம ஒட்டுற எந்த ஸ்டோனாக இருந்தாலுமே அது காயறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் டைம் கொடுங்க.
அப்போ தான் அது நல்லா கிளாத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டிச்சை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த சுகர் பீட் லைனை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி பண்ண ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு வரும். இப்போ இந்த க்ளூ மேலே ஆல்ரெடி ட்ரையாங்கிள் ஷேப் ஒட்டியிருந்தோம்ல, அதோட ஆப்போசிட் சைடு பார்த்த மாதிரி இந்த ஸ்டோனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதோட கேப்பை மட்டும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்தடுத்த லைன்லாம் அதோட ஆப்போசிட் சைடில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டோன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை சுற்றியும் நான் சுகர் பீடில் லைன் கொடுத்துக்கிறேன். அதாவது ஜிக்ஸாக்காக கொடுத்துக்கிறேன். ஸ்டோனை ஒட்டின மாதிரியே லைன் கொடுத்துட்டு வரேன். இப்போ ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் இந்த ஸ்டோனுக்கு இடையில இருக்க கேப்லலாம் க்ளூ அப்ளை பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க ஸ்டோனை ஆப்போசிட் சைடாக பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த லைனை ஒட்டியே அடுத்து 3mm பீடில் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்ன ஸ்டிச் கொடுத்துட்டு வந்தோமோ அதே ஸ்டிச் கொடுத்து தான் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த டிசைனை. கம்ப்ளீட்டாக டிசைனை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு 1.5 inch எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம்ல, அந்த அளவுக்கு கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம். டிசைனோட சைடில் தான் 1.5 inch கொடுத்துருக்கோம். இதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டில் கிளாத் 1 inch கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பேக் சைடு பார்த்தோன்னா எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் பாருங்கள், எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல். இப்போ இதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டில் விட்ட கிளாத்தை மடித்து விட்டுக்கணும். அது மடிக்கும்போது வெறும் நம்ம கோல்டு கலரில் அவுட்லைன் கொடுத்துருந்தோம்ல, அந்த லைன் மட்டும்தான் வெளியே தெரியணும். இந்த கிளாத்தோட கலர் கொஞ்சம் கூட வெளியே தெரியக்கூடாது. இப்போ இதோட ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ண இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி இந்த கிளாத்தை மடித்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை திருப்பி பார்க்கும்போது பாருங்கள், அந்த கிளாத்தோட கலர் கொஞ்சம் கூட வெளியே தெரியல. இது ஏன் கிளாத் வெளியே தெரியக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இது நம்மளோட வெட்டிங் ப்ளவுஸ் இல்லைனா எதாவது ஃபங்க்ஷனுக்கு இந்த ஹிப் பெல்ட் ரெடி பண்ணியிருப்போம். அந்த ட்ரெஸ்ஸை தவிர வேறு எதுக்குமே போட முடியாமல் இருக்கும். அதுக்காக தான் இது வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே எல்லா ட்ரெஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வெறும் டிசைன் மட்டும் வெளியே தெரியும், கிளாத் வெளியே தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்து ப்ளவுஸ்க்கு நாட் வைக்கிறதுக்கு வாங்குகிற லேஸ் இருக்குல்ல, அது ஒரு 1 மீட்டர் எடுத்துக்கிறேன். எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி 1/2 மீட்டர் இந்த சைடில் ஸ்டிச் பண்ண போகிறேன், 1/2 மீட்டர் இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஹிப் பெல்ட்டோட சென்டர் இருக்குல்ல, அங்கே தான் இந்த லேஸை நம்ம வைக்க போகிறோம். ஒரு 1/2 inch அளவுக்கு உள்ளே வச்சு இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை ஸ்டிச் பண்ணுற இடம் பார்த்தோன்னா நம்ம அவுட்லைன் கொடுத்துருந்தோம்ல 3 லைன் சரி த்ரெட்டில், அந்த லைன் மேலே தான் இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இது உள்ள வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடக்கூடாது. ஏன்னா உள்ளே நம்ம ஸ்டோன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிச்சிங் போய் அந்த ஸ்டோனை
பிச்சிடக்கூடாது. ஸோ கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். வெறும் அந்த த்ரெட்டுக்கு மேலேயே நம்ம நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஸ்டிச் பண்ணும்போது சாண்டல் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த த்ரெட்டு தான் இந்த கோல்டு கலர் ஜரி த்ரெட்டில் படும்போது நமக்கு வித்தியாசமாக தெரியாது. சேம் அதே கலர்லேயே நமக்கு தெரியும். நம்ம ஸ்டிச் பண்ணதே அந்தளவுக்கு தெரியாத அளவுக்கு மறைஞ்சிடும். இப்போ எண்டு நாட் போட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 1.5 இன்ச் மேலே கீழே விட்டுருந்தோம்ல அந்த கிளாத்தை ஒட்ட போகிறோம். அதுக்கு க்ளூ அப்ளை பண்ணி நான் அந்த கோல்டன் த்ரெட் அளவுக்கு தெரிகிற அளவுக்கு மட்டுமே நான் கிளாத்தை நல்லா மடித்து விட்டுக்கிறேன். கிளாத் ஒட்டும் போது கொஞ்சம் பொறுமையாக கவனமாக ஒட்டுங்க. ஏன்னா நம்ம இதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணல, B7000 யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளாத்து ஒட்டுற உடனே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் பொறுமையாக ஒட்டுங்க. ஏன்னா சுருக்கம் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக நீட்டாக ஒட்டுங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தை ஒட்ட போகிறோம். அது நார்மலாக நம்ம கட் பண்ணி எடுத்ததால் நூல் வந்துகிட்டே இருக்கும், பிசுறாக இருக்கும். ஸோ அதை லைட்டர் வச்சு நம்ம லைட்டாக ஃபயர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத்தோட எட்ஜில் ஃபயர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை ஆல்ரெடி ஒட்டியிருக்க கிளாத் மேலே அப்படியே படிகிற மாதிரி ஒட்டி விட்டுடலாம். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கிளாத் நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா காய விட்டுடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்மளோட ஹிப் பெல்ட் அழகாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம்ல. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ண மெத்தட்லேயே கொஞ்சம் கூட மாற்றாமல் பண்ணுங்கள். டிசைன்ஸ் உங்கள் க்ரியேட்டிவில் மாற்றிக்கோங்க. பட் எந்த டிசைனில் பண்ணாலுமே ஹிப் பெல்ட்டுக்கான மெத்தட் சேம் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் காசு அதிகமாக கொடுத்து கடையில் ஹிப் பெல்ட் வாங்காதீங்க. இனி உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நீங்களே ஹிப் பெல்ட் ரெடி பண்ணித்தாங்க. ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்லேயே இவ்வளோ அழகான ஹிப் பெல்ட்டை நீங்கள் ரெடி பண்ண முடியும். தேங்க்யூ.